ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை நெருங்கும் வேளையில் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு தொடங்கியது. கந்தர்வக்கோட்டை அருகே நடைபெறும் ஜல்லிக்கட்டில் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி சிறுமி கழிவுநீர் தொட்டிக்குள் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம். பள்ளியின் தாளாளர் உட்பட 3 பேர் கைது. தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளின் பேரணிகளுக்கு மட்டும் அனுமதி தருவதா? தமிழக அரசு மீது பாஜக பிரமுகர் குஷ்பு கடும் விமர்சனம். புகழ்பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில் மார்கழி மாத தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். அண்ணா பிறந்த நாளை ஒட்டி விழுப்புரம் அருகே மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட மிதிவண்டி பந்தயம். சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. அமீரக நாடுகளில் இருந்து திருச்சி வரும் குறிப்பிட்ட சமுதாய பயணிகளிடம் சோதனை என்ற பெயரில் கெடுபிடி. சுங்கத்துறை அதிகாரிகளின் செயல் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அதிருப்தி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் போராட்டங்கள் நடத்தப்படுவது நியாயம்தான் என திரைப்பட இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இயக்குனரும் தவேக தலைவர் விஜயின் தந்தையுமான எஸ்.ஏ. சந்திரசேகர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்படுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், நல்லவர்களின் போராட்டம் நியாயமானதுதான் என குறிப்பிட்டார். விஜய் ஆளுநரை சந்தித்ததை குறித்து கேட்டதற்கு, விஜய் அரசியலுக்கு வந்துவிட்டார், அதனால் அவர் ஆளுநரை சந்தித்துதான் ஆக வேண்டும், இது நல்ல விஷயம்தானே என்று குறிப்பிட்டார். அமீரக நாடுகளிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வரும் இஸ்லாமிய சமுதாய பயணிகளிடம் சோதனை என்ற பெயரில் அதிக கெடுபிடிகள் செய்வது அவப்பெயரை ஏற்படுத்தும் என திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி சர்வதேச விமான நிலைய வளர்ச்சி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சி விமான வளர்ச்சி ஆலோசனை கூட்டத்தில் ஓடுதள விரிவாக்கம் மற்றும் பயணிகளுக்கான தேவைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறினார். அமீரக நாடுகளுக்கு விமான சேவை இருந்தாலும் கட்டணம் அதிகமாக உள்ளது என அதிருப்தி தெரிவித்த துரை வைகோ, விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் அமீரக நாடுகளிலிருந்து வரும் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த பயணிகளிடம் சோதனை என்ற பெயரில் அதிக கெடுபிடி செய்வதாக புகார்கள் வருவது பற்றியும் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வுகள் திருச்சி விமான நிலையத்தில் பெரிய பிரச்சனையாகி இருக்கிறது என துரை வைகோ தெரிவித்தார். தமிழக அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் ரெய்டு நடந்தது பற்றி அவரிடம்தான் கேட்க வேண்டும் என பாஜகவை சேர்ந்தவரும் நடிகையுமான குஷ்பு தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் பேரணி நடத்துவதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேட்டதுமே அதற்கு அனுமதி அளிக்கும் தமிழக அரசு எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும் அதனை தர மறுக்கிறது என குற்றம் சாட்டினார். எங்கு பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் நடந்தாலும் குரல் எழுப்புவேன் என்றும், பெண்களுக்கு பாதுகாப்புதான் முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பெண்களின் சுயமரியாதைக்கும் அவர்களின் பாதுகாப்புக்கும் ஆளும் கட்சியான திமுக தான் பொறுப்பு என்று குஷ்பு வலியுறுத்தினார். பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமைகளை அரசியலாக்கவோ அல்லது பிற மாநிலங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கவோ கூடாது என்றும் குஷ்பு குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சியில் வழக்கமான உற்சாகத்துடன் ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. தச்சங்குறிச்சியில் அமைந்துள்ள விண்ணேற்பு அன்னை ஆலய புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் இங்கு ஜல்லிக்கட்டு நடத்தப்படுகிறது. மண்மணம் கமிழும் இந்த திருவிழா இந்த ஆண்டும் களை கட்டியிருக்கிறது. இந்த போட்டியினை மாவட்ட ஆட்சியர் அருணா முன்னிலையில் அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். திருச்சி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, தஞ்சை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 700 காளைகள் இதில் களமிறக்கப்பட்டுள்ளன. 300 மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்கும் வீரதீர விளையாட்டில் ஈடுபட்டுள்ளனர். இதனை காண சுற்றுவட்டார பகுதி மக்கள் அங்கு குவிந்துள்ளனர். இந்த போட்டியின் முடிவில் சிறந்த காளைகள் மற்றும் சிறந்த வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு மோட்டார் பைக் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்த சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் தனியார் பள்ளியின் தாளாளர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் படித்து வந்த லியா லட்சுமி என்ற சிறுமி நேற்று வழக்கம் போல பள்ளிக்கு சென்றுள்ளார். மதிய உணவு இடைவேளையின் போது கழிவறை சென்று திரும்பிய சிறுமி அங்கிருந்த கழிவுநீர் தொட்டியின் மீது ஏறிய போது அதன் மூடி உடைந்து உள்ளே விழுந்ததில் அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியமே இதற்கு காரணம் என கூறி குழந்தையின் தந்தை பழனிவேல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்த விக்கிரவாண்டி போலீசார் தனியார் பள்ளி தாளாளர் எமில்டா, பள்ளி முதல்வர் டொமில்லா மேரி
ஆசிரியர் ஏஞ்சல் ஆகியோரை கைது செய்தனர். பள்ளி கழிவுநீர் தொட்டிக்குள் தவறி விழுந்து பலியான சிறுமியின் பெற்றோருக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் சந்திப்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கு பெற்ற மாவட்ட அளவிலான மிதிவண்டி போட்டி நடைபெற்றது. இதில் பலரும் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை அமைச்சர் திரு பொன்முடி தொடங்கி வைத்தார். ஆடவர், பெண்கள் என தனித்தனி பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. 13, 15 மற்றும் 17 வயதுக்கு உட்பட்டவர்கள் என 6 பிரிவுகளாக பிரித்து போட்டி நடத்தப்பட்டது. இப்போட்டியில் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பரிசு தொகையுடன் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் மார்கழி மாத தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. குமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, ஏடு தொடங்குதல், கார்த்திகை தீபத் திருநாள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் தேர் திருவிழாக்கள் அதைவிட சிறப்பு பெற்றவையாகும். சித்திரை தெப்பத் திருவிழா, ஆவணி திருவிழா, மார்கழி விழா உள்ளிட்ட 3 தேர் திருவிழாக்கள் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் 10 நாட்கள் கொண்டாடப்படும் மார்கழி திருவிழா இன்று தொடங்கி இருக்கிறது. தானுமாலய சுவாமிக்கு பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகு கொடி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து மேளதாள மந்திரங்கள் முழங்க கோவில் நம்பூதரிகள் திருக்கொடியேற்றம் செய்தனர். கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் குமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்தனர். வரும் 13ஆம் தேதி ஆராட்டு நிகழ்ச்சியுடன் மார்கழி மாத திருவிழா நிறைவு பெறும். தென்காசி மாவட்ட குற்றாலத்தை சேர்ந்த பள்ளி மாணவி ஒருவர் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வினோத சாதனை படைத்து பலரது கவனத்தை ஈர்த்திருக்கிறார். வர்ஷா என்ற அந்த 9ஆம் வகுப்பு மாணவி சிறு வயதிலிருந்தே ஸ்கேட்டிங் பயிற்சி எடுத்து வருகிறார். இவர் பிளாஸ்டிக் ஒழிப்பை வலியுறுத்தும் விழிப்புணர்வு சாதனை முயற்சியில் ஈடுபட்டார். குத்துக்கல் வலசை பகுதியில் நடைபெற்ற சாதனை முயற்சியில் 13 வயது மாணவியான அவர் ஸ்கேட்டிங் போர்டு அணிந்து கொண்டு பல்லால் கயிற்றை கடித்தபடி காரை இழுத்து சாதனை நிகழ்த்தினார். இவ்வாறு 1 டன் எடை கொண்ட காரை இழுத்தபடி 150 மீட்டர் வரை ஸ்கேட்டிங் செய்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியை சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா தொடங்கி வைத்து மாணவி வர்ஷாவுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் பிளாஸ்டிக் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி பங்கேற்ற சக மாணவர்கள், பெற்றோர்கள் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்ட வர்ஷாவை உற்சாகப்படுத்தி பாராட்டினர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் புத்தாண்டின் முதல் வெள்ளிக்கிழமையை ஒட்டி தங்கத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சக்தி தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்ற தங்கத்தேர் உற்சவத்தை ஒட்டி காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் காமாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தங்கத்தேரில் எழுந்தருளினார். மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் தங்கத்தேர் உற்சவத்தில் உள்ளூர் மட்டுமின்றி வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டு பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என பக்தி முழக்கத்துடன் காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசனம் செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் 57,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் 57,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் புத்தாண்டு தொடக்கத்தில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 57,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. நேற்று தங்கம் விலை மேலும் அதிரடியாக உயர்ந்து ஒரு சவரன் 58,000 ரூபாயை கடந்து சவரன் 58,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 குறைந்துள்ளது. அதன்படி ஒரு சவரன் தங்கம் 57,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 45 ரூபாய் குறைந்து 1 கிராம் 7,215 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 99 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.